இது மட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அப்போ இந்த குடிசை வேறு இது எல்லாமே எரிக்கணுமாமா. அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சீர் செய்யலாம்னு சொல்லிட்டு அப்புறம் மாமாங்கெல்லாம் வந்துட்டாங்க. சீர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டக் ஆகுறது எனக்கு இப்போ தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா நான் லைவ் இருக்கும்போது லைவில் தான் தெரியுது. லைவில் வந்து தெரியவே இல்லை எனக்கு. இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது. அதனால் லைவ் வீடியோ இருக்குங்காட்டி தான் இந்த மாதிரி ஸ்டக் ஆகி நிற்குது. இதுக்காக மன்னிக்கவும். நான் பார்த்து இது எடிட் இது க்ராப் பண்ணுறக்காக நான் ட்ரை பண்ணேன். பட் அது ஏன்னா இந்த ஃபுல்லாகவே இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோ இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வேறு வீடியோ இதில் எடுக்கல. அதனால் அதையவே நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிக்கவும். அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தையும் 2 அத்தையுமே சேர்ந்து அப்புறம் அந்த ப்ரொசீஜருக்கு இதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய மாமா இவர் தான். அதுக்கப்புறம் இன்னொரு மாமா. எங்களுக்கு தாய் மாமன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சு செய்கிறாங்க பாருங்க, அவங்களோட ஹஸ்பண்டு தான். இவங்க பார்த்திங்கன்னா அடுத்த அதாவது அம்மா கூட பிறந்தவங்க தான் தாய் மாமா சொல்லுவாங்க. அதுக்கு இல்லாமல் இன்னும் அவங்களோட பெரியப்பா அப்படி பையனாக வரும்போது அது அடுத்த தாய் மாமா அப்படி போவாங்க. ஸோ இதுதான் எங்கள் ஒரிஜினல் தாய் மாமா. இவங்க அப்புறம் இதெல்லாமே எடுத்து ப்ரொசீஜர் இந்த மாதிரி பழமெல்லாம் எடுத்து சொன்ன மாதிரி அதெல்லாம் பிசைஞ்சு அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டும் கொஞ்சம் கோல்டு வேறு. அதனால் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ண போனோம்ல அதுலேருந்தே எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சீர் செய்கிறக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தங்காட்டி இன்னுமே எங்களுக்கு நல்லாவே ஆகலை. எல்லாருமே ஒரு அப்படியே ஒரு மந்தாரமாக தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டின்னு சொல்லியிருந்தாங்க அதனால். ஏன்னா நாங்கள் சுற்றி வேறு போட மாட்டோமா. அதனால ரொம்ப அதாவது நானும் பாப்பாங்க மட்டும் எங்கள் வீட்டில் எல்லோரும் சுற்றி போடுவாங்க. இன்னும் இது வரைக்குமே எங்களுக்குமே அந்த டயர்ட்னஸ் வந்து ரிலீஃப் ஆகவே இல்லை. ரொம்பவே இது ஒரு வேளை கல்யாண பக்கம் வந்துருச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்து குடிக்கிற தண்ணி ஆகட்டும் எங்கேயா போகிறது ஆகட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அதுக்கு பொறுத்தே நாங்கள் வெளியே அவ்வளோக்கா இப்போ போகலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடையில வேணால் அக்காவுக்கு வந்து இந்த மேரேஜ் அப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி வீட்டில் இருக்கும்போது கேக்கு அது உங்களுக்கு நான் வீடியோவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு கேக் வீடியோஸ் வரும், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் மாமாங்க அக்காங்க பாருங்கள் 3 உருண்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உருண்டையாக வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சர்க்கரை பழம் சாப்பாடு இது 3மே சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் நார்மலாகவே அது சாப்பிடுவேன். இல்லைன்னா வெள்ளை சாப்பாடும் தேங்காய் எண்ணெய்